ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வாக்ஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப சத்துமாவு அரைச்சிட்டு இருக்கோம். சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு அரைச்சு சின்ன வயசுல பால் ஆத்தி தருவாங்க, எல்லாம் கூழ் மாதிரி கிண்டி தருவாங்க. ஸோ அந்த ரெசிபியை நம்ம ரீக்ரியேட் பண்றோம். ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருந்தோம், இப்போ தீந்துருச்சு நம்ம வீட்டில். ஸோ திரும்ப அதை இந்த ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னெல்லாம் அதில் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன ப்ராசஸில் வந்து மேக் பண்ணுறோம், ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்க வீட்லயே துருவ் வரும் மாதிரி குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் துருவுக்கு வேற ஃபீடிங் ஸ்டாப் பண்ணோமா, ஸோ இந்த டைம்ல வந்து ஹெல்த் மிக்ஸ் வீட்லயே ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சப்போஸ் உங்க வீட்லயே குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கானது தான். அண்ட் பெரியவங்க குடிச்சாங்க அப்படின்னா இன்னுமே ஹெல்த்தியா இருக்கலாம். ஸோ ஈவன் இன்னும் நானும் குடிக்கிறேன், பிரியங்கா குடிக்கிறாங்க, எங்க அம்மா குடிக்கிறாங்க, எங்க அப்பா குடிக்கிறாரு, எல்லாருமே குடிப்போம். ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்றதுக்கு வீட்லேயே ரெடி பண்ணுற ஹெல்த் மிக்ஸ், அது என்னென்ன குவான்டிட்டி எவ்வளோ போடணும், என்னென்ன போடலாம் அப்படிங்கிறலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒருக்கா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதனால் கழுவி காய வைக்கிறோம் ஒரு நல்ல ஒயிட் கிளாத்தில். நிலக்காய்ச்சலில் காய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் எடுத்து நம்ம வறுக்க தான் போகிறோம். அது பதப்பதன் இருந்தாலும் வறுபட்டுச்சுன்னா ஈஸியாக மிஷினில் அரைப்பட்டுரும். அதனால ஃபர்ஸ்ட் கழுவி காய வைக்கிறோம் எல்லாத்தையும். ஸோ நாங்கள் என்னெல்லாம் இந்த சத்துமாவில் சேர்க்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லாமே 1/4 கிலோ தான் சேர்த்துருப்போம். ஏன்னா ஒரு லிமிடெட் குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணுங்கும் போது அரைச்சிப்போம். ஸோ முன்னாடிலாம் 1/2 கிலோ அரைப்போம். அது 6 months 7 months கூட நல்லா இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. சப்போஸ் ஈரக்கையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டு வந்துடும், புழு வந்துடும். நம்ம நீட்டாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நல்லபடியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு 1/4 கிலோ வாங்கி அரைச்சிருக்கோம் எல்லாமே. ஸோ இது கேழ்வரகு, அண்ட் இது வந்து கம்பு, இது வந்து ப்ரௌன் ரைஸ் மாப்பிள சம்பா, இது வந்து பார்லி, இது வந்து கொள்ளு, இது ரெட் ரைஸ் சிவப்பரிசி, இது கருப்பு தோல் உளுந்து, கோதுமை சம்பா கோதுமை, மைசூர் பருப்பு, இது வந்து பாசி பயறு, இது கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி, இது வெள்ளை சோளம், இது கடலைப்பருப்பு, குதிரவாளி. ஸோ நெக்ஸ்ட் பச்சரிசி, கொண்டக்கடலை, புழுங்கல் அரிசி, பிஸ்தா, பாதாம், முந்திரி, பம்கின் சீட், மக்கானா, ரெட் அவல், வெள்ளை அவல், பொட்டுக்கடலை அதாவது உடச்ச கடலை, மக்காசோளம். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணுவோம், கொஞ்சம் சுக்கு ஆட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா டைஜஷனுக்காக. துருவுக்கு வந்து ஒரு 8 மாசத்துல இருந்தே இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கான் பையன். ஸோ அதனால நம்பி யாருக்குனாலும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ வரும் அப்படின்னு நினைப்பாங்க இவ்வளோ பொருள் ஆட் பண்ணுறதுனால. அதனாலதான் கொஞ்சம் சுக்கு ஆட் பண்றோம். சுக்கு வந்து ஒரு 8 மாசத்துல இருந்தே இந்த பொருளாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சத்துமாவு கஞ்சியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தான் இருக்கான் பையன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தது உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா உங்க பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிட்டு இதெல்லாம் கொடுக்கலாமான்னு கேளுங்க, அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க கொடுக்கலாம் வேணாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்குலாம் 8 monthsல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கம்ப்ளீட்டாக ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டா பிரியங்கா. ஸோ இப்போ அவனுக்கு ஹெல்த்தியான ப்ராடக்டாக தான் கொடுக்கணும்ல. ஸோ அதனால இந்த சத்துமாவை தான் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஈவன் நானே இது நல்லா குடிச்சிட்டு இருக்கிறேன். என்னோட ஏஜ் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து இந்த சத்துமாவை குடிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னோட ஏஜை வந்து கரெக்டாக கெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது கூட ரீசனாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அண்ட் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுத்து ஒய்ஃபோட உடம்ப தேர்த்துங்க அப்படின்னு. பட் உடம்போட சைஸுக்கும் அவங்க ஹெல்த் ஃபிட்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. 2 குழந்தைங்க, 2 பசங்க, நானே 3 பேரை பார்த்துக்கிறா, வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்துக்கிறா, இவ்வளோ பெரிய வீடை மெயின்டைன் பண்ணுறா, அவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறா. ஸோ ஃபிட்னஸ் தான் முக்கியமே தவிர ஹெல்த்து தான் முக்கியமே தவிர பாடி குண்டா இருக்காங்க ஒல்லியா இருக்காங்கிறதா மேட்ரு கிடையாது. குண்டா இருக்கவங்கலாம் செம்மையாக டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. இந்த ஜீ தமிழ்லாம் பார்ப்பேன் நான் அடிக்கடி ஷோ. அது வந்து என்னமா ஆடுவாங்க. ஸோ பாடிக்கும் அவங்க பண்ணுற ஒர்க்குக்கும் அவங்களோட ஃபிட்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அதை முதல்ல மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுருங்க எல்லாரும். துருவுக்கு வந்து 2 years 1 month ஆகுது. ஸோ இப்போ தான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணா பிரியங்கா. அதுவும் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது துருவை ஸ்டாப் பண்ண கஷ்டப்படல, ஃபீடிங் செக்ரியேட் ஆகுதுல்ல, மில்க் செக்ரியேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இந்த சென்ஸ் அவளுக்கு வந்து இன்னுமே வந்து பால் நல்லாவே ஊறிட்டு இருந்தது குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு. கிட்டத்தட்ட 2 years 1 month. ஸோ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேருக்கு அதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு தெரியல. ஃபிட்னஸ் பற்றி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ வீக்காக இருந்தால் அப்படின்னா இவ்வளோ தூரம் ஃபீட்லாம் பண்ணியிருக்க முடியாது குழந்தைங்களுக்கு. வருணுக்கும் சரி துருவுக்கும் சரி ஃபீடு வந்து அவளுக்கு வந்து செக்ரேட் ஆகிட்டே இருந்தது. ஈவன் இப்போ கூட டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம்.
அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்படிமா இப்போ நேற்று தான் ஸ்டாப் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களே ஆச்சரியப்பட்டு. ஸோ அது மாதிரி தான் அவளும் வந்து டெய்லி இந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் எடுத்துக்கிறா. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபீடிங் மதராக இருக்கிறீங்க, ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கிறீங்க, அது மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஹெல்த் மிக்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி கூட சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா நாங்கள் கூட சேல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், நாங்கள் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு 100 கிராம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சது, உங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் போஸ்ட் பண்ணல 1/2 கிலோ தான் வாங்கணும் 1 கிலோ வாங்கணும்லாம், எங்களுக்கு சேல் பண்ணுற ஐடியா கூட இல்லை. ஆனால் நாங்கள் முன்னாடி வீடியோ போட்டப்போ ஒரு சில பேர் கேட்டாங்க, அக்கா எனக்கு தாங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேல் பண்ணுறோம்னு நினச்சிட்டு. ஸோ அதனால இந்த டைம் சரி ஓகே கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ 100 கிராம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நாங்கள் இன்னும் ரேட்லாம் டிசைட் பண்ணல ஆக்சுவலி. 100 கிராம் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு பிடிச்சது அப்படின்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே கூட தாராளமாக வீட்டில் ரெடி பண்ணலாம். இது ரொம்ப பெரிய கஷ்டமான ப்ராசஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். இல்லை ஃபர்ஸ்ட் காமெண்ட்ல என்னென்ன இன்க்ரீடியன்ட் என்னென்ன அளவுன்னு கூட உங்களுக்கு நாங்கள் பின் பண்ணி பண்ணுறோம். பட் அந்த ப்ராசஸ் தான் கஷ்டம் இல்லை. அதை பதப்படுத்தணும் ப்ராப்பராக, அதை இது வறுக்கணும், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வறுக்கணும், இல்லை ஸ்மெல்லு வந்துடும். குவான்டிட்டி மாறிச்சுன்னா வேறு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும். தேவையில்லாத இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும், குழந்தைங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஸோ இதெல்லாம் இருக்குது மேட்ரு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த சத்துமாவோட வேலை. வருணோட பங்குக்கு அவனும் அவனோட ஹெல்ப்பை பண்ணுறான். அள்ளிவை. ஸோ எடுத்து வறுக்க போகிறோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வறுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ பிரியங்கா கட்டியிருக்க இந்த புடவை சாய் ஸ்ரீ கலெக்ஷன் தானே அவங்க? கரெக்ட், அது இன்ஸ்டாகிராம் பேஜ் சாய் ஸ்ரீ கலெக்ஷனில் இருந்தால் வாங்கியிருக்கோம். ஸோ நல்லா இருந்தது. அது ஜாக்கெட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஜாக்கெட் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது யார்? ஆராதியா கலெக்ஷனா, ஆராதியா டிசைன்ஸ். ஸோ அவங்க 2 பேரோட டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். சாரியை காட்டுங்க பிரியங்கா. நைஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேழ்வரகு தான். எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு வறுக்கக்கூடாது, பிகாஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வந்து வறுபட்டுரும். ஸோ ஒன்று கருகிடும், ஒன்று நல்லாயிருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்மெல்லை மாற்றி விட்டுரும். அதனால் எப்பயுமே தனித்தனியாக போட்டு தான் வறுப்போம். ஸோ ஒரு 25 ஐட்டத்தை தனித்தனியாக போட்டு வறுக்கணும். அந்த சட்டி வெயிட்டிங் ஃபார் மீ. ஸோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ நான் போய் அங்கே போய் வறுக்க போகிறேன். இது உருட்டிக்கிட்டே இருக்காங்களே, என்னது அது? கம்பு. மல்டி டேலண்டட், 2 கையில 2 இது போயிட்டு இருக்கு, 3வது கையிலே டீயை ஹேண்டில் பண்றார். ஐயோ ஐயோ, யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்களே. ஸோ உண்மையாக சொல்ல போனால் வருண் தான் வந்து நாங்கள் 2 பேரும் வறுக்கிறதுக்கு எடுத்து கொண்டு வந்து தந்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த 2 பிளேட்டில் மட்டும் 12 ஐட்டம் வந்துருச்சு. காணா, அதாவது தாமரை விதை இருக்குல்ல அது. ஸோ இதுவும் ஈக்குவலான அளவு எடுத்துருக்கோம். ஜவ்வரிசி வறுத்துட்டு இருக்கிறா, ஃபைனல் இதுதான். அண்ட் கோதுமையும் வறுத்துருவோம், சம்பா கோதுமை. ஒருத்த மாம்பழம் வேணும் நடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 7.5 கிலோ கிட்ட ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கும் சப்போஸ் இந்த சத்து மாவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆர்டரை நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோம். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஃபர்தராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ வாங்கணும் 2 கிலோ வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. ஜஸ்ட் 100 கிராம்ஸ்லேருந்து டிஸ்பேச் பண்ணுறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணுற வரைக்கும் until then bye from Reality Couple Vlogs. Bye bye.